நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னா a cross b ஈக்குவல் டு 3,2 3,4 5,2 5,4 எனில் a மற்றும் b ஐ காணும். a மற்றும் b ஐ காணும். எப்பவும் கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணால் கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணாலே போதுமானது. அப்போ a cross b அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்டீசியன் பெருக்கல் நம்ம கொடுத்துட்டாங்க. 3,2 அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து 3,4 அடுத்து 5,2 அடுத்து 5,4. அப்போ இந்த உறுப்புகளை கொடுத்துட்டாங்க. இந்த உறுப்புகளில் a எது b எதுன்னு பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் பண்ணலாம். முதல்ல கொடுக்கப்பட்ட என்னவோ எடுத்துருந்தீங்க. ஃபர்ஸ்ட் தீர்வு எடுத்துருந்தீங்க. எழுதிட்டு என்ன கொடுத்துருக்காங்க? a cross b. a cross b. ஸோ a cross b ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாரு 3,2 3,2 அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 3,4 அடுத்து 5,2 5,4 ஸோ இந்த கொடுக்கப்பட்ட உறுப்புகளை எழுதிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வசதிக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்து எழுதுறேன். எப்படி எழுதுறேன்னா ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்குன்னு பாரு, அடுத்து ரெண்டாவது என்ன இருக்குன்னு பாரு. அப்ப முதல்ல இருக்கிறது முதல் உறுப்புக்கு நேர்ல முதல் நம்பருக்கு போட்டுரும். சரியா? அப்ப முதல்ல என்ன இருக்குது a இருக்குது, ரெண்டாவது என்ன இருக்குது b. அப்ப ஒவ்வொரு உறுப்புலையும் அந்த அச்சுகளை எழுத போறோம். ஃபர்ஸ்ட் அச்சு இருக்கும் x அச்சு இருக்கும், ரெண்டாவது அச்சு இருக்கும் y அச்சு. அப்ப x அச்சுக்கு முதல் உறுப்பு என்னது a, ரெண்டாவதுக்கு b, இதுக்கு a, அடுத்து b அப்படி பென்சில் எழுதி வச்சுக்கோ. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? a மற்றும் b ஐ காண்க. a மற்றும் b ஐ காண்க. அப்ப a ங்கிறது என்ன இருக்குது? முதல் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணமாக இருக்குது. முதல் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணமாக இருக்குது. அப்ப நான் என்ன பண்றேன்? a ஈக்குவல் டு முதல்ல என்ன இருக்கு? 3 3 5 5. சொல்றது புரியுதா? 3 3 5 5. அப்ப ஒரு நம்பர் ரிப்பீட் திரும்ப ஆச்சுனா என்ன பண்ண வேண்டாம்? எழுத வேண்டாம். ஒரு எண்ணை ஒரு முறை மட்டும் எழுதினா போதும். அப்ப என்ன இருக்கு பாரு 3 ஒரு முறை, அடுத்து 5. அப்ப a உடைய உறுப்பு என்னது? 3,5. அதே மாதிரி நம்ம அடுத்து என்ன எழுதுறோம்? b எழுதுறோம். அடுத்து எழுதுறோம் b எழுதுறோம். b க்கு என்ன இருக்குது? 2 4 2 4. அப்ப ரிப்பீட் ஆகுதா? அப்ப எது ரிப்பீட் ஆகுது? 2 அப்புறம் 4. அப்ப ஒரு டைம் எழுதணும். அப்ப பாரு a இன் உறுப்பு இருந்துச்சு, b இன் உறுப்பு. சோ இதுக்கு ஒரு மார்க், அடுத்து இதுக்கு ஒரு மார்க். சோ பரீட்சை நமக்கு இப்படி தான் கொடுப்பாங்க. பப்ளிக் எக்ஸாம் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. சோ a உடைய மதிப்புக்கு ஒரு மார்க், b உடைய மதிப்புக்கு ஒரு மார்க். அவ்வளவுதான். சோ ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்? 2 மார்க்க